சார், இப்போ தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்தல்கள் நடைபெற்று வருது. கண் துடைப்புக்காக அப்பப்போ மாசமானா இதுக்கு முன்னாலெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ரேஷன் அரிசி கடத்தல், அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரயில் மூலியமாக தான். நீங்கள் அரக்கோணம்ன்றதுனால உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரயில் மூலியமாக இந்த ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு உங்கள் துறை சார்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அதை கட்டுப்படுத்த எடுக்கப்படும் சார்? ஓகோ பின்னால் எடுக்கிறா. கண்டிப்பாண்ணா. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டலின்படி கடந்த ஆட்சியில் இருந்த எந்த ஒரு கரப்ஷனும் ஜீரோ கரப்ஷன் அப்படின்ற ஒரு ஆட்சி கண்டிப்பாக நம்மளுடைய ஆட்சி இருக்கும். ஆனால் பழைய சலுகைகள் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் திரும்பவும் அதை மறுபரிசீலனை பண்ணி நமக்கு தெரிவிப்பார்ண்ணா. அதுதானா மறுசீரமைப்பு பண்ணி அதுக்கான தீர்வுகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிப்பார். பல புகார்கள் எழுந்தது. அதிமுக பிரிவிலே அப்படியே விசாரணை இல்லாமல் இருந்துச்சு, திமுக பிரிவிலே விசாரணை இல்லாமல் இருந்துச்சு. நீங்களாவது விசாரிச்சு நடவடிக்கை எடுப்பீங்களா? பல மரங்கள் கடத்தப்பட்டது, அது போன்ற பல்வேறு புகார்கள் இருக்கு. பர்டிகுலர்லி குடியாத்தம் என்ன சார் நடவடிக்கை இருக்கு? என்ன மாதிரியான இது பண்ண போறீங்க? கூடிய விரைவில் மிக விரைவில் அதுக்கான தேர்வு தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிப்பார். தற்போது கோவை சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பெற்ற தாய் என்ன சொல்றாங்கன்னா, எங்க குழந்தை சொல்லி தான் நாங்க எல்லாருமே ஓட்டு போட்டோம். ஆனா தமிழக முதல்வர் இது வரைக்கும் மௌனமே காத்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு அந்த தாய் கதறல் கூட தமிழக முதல்வருக்கு கேட்கலையான எல்லா எதிர்கட்சியும் இப்போ பொதுவான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது வரைக்கும் சிஎம் ட்விட்டர்ல மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காரு, எதுவுமே அறிக்கையை எதுவும் கொடுக்கல, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறேன்னு எதுவும் சொல்லல அப்படின்ற ஒரு சர்ச்சையும் போயிட்டு இருக்கு. அதே போல பெண் அமைச்சர் ஒருத்தர் சிரிச்சதாகவும் ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. டிஐஜி, ஐஜி, எஸ்பி இவங்க 3 பேரும் அந்த விவகாரத்தில் பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி சிரிச்சதாகவும் ஒரு விவகாரம் போயிட்டு இருக்கு. இதுல தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இப்போது தற்பொழுது அதிக அளவில் கேள்விக்குறியா இருக்குன்றாங்க சார். மிக விரைவில் இதற்கான அனைத்து தீர்வுகளும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தீர்வு சொல்லுவார்ண்ணா. ஓகேங்களா? ஆனால் அதான் நான் சொன்னேன், பழைய திட்டங்கள் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் புது பொலிவுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிப்பார்ண்ணா. பழைய திட்டங்கள் கண்டிப்பாக தொடரணும். இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் களையப்பட்டு மிக சிறப்பாக செயல்படும். ஆர்கேபேட்டை, அரக்கோணம், குடியாத்தம் இவங்கெல்லாம் நெசவு தொழிலை நம்பி இருக்காங்க. ஏற்கனவே போன ஆட்சியில் அந்த இந்த இது எடுத்துன்னு வராங்க, அந்த பார்க் நெசவு தொழிலுக்காக. இது உங்க மூலியமா எடுத்துட்டு வரதுக்கு ஏன்னா நீங்க அந்த ஏரியா வட்டாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதை பத்தி நல்லா தெரியும். அதை எடுத்துட்டு வர்றதுக்கு உங்க மூலியமா எதனா நடவடிக்கை இருக்குமா? குடியாத்தத்தில் வர மாதிரி ஒரு பிளான் இருந்தது. கண்டிப்பாண்ணா, அதுக்கான தீர்வு கூடிய சீக்கிரம் அறிவிப்போம். சார், மறைந்த முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா காலத்துல ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு திட்டமா மாத்தினாங்க. இப்போ நீங்க ஏஐ தொழில்நுட்பம் இந்த இதுல கொண்டு வர முடியுமா சார்? கூட்டுறவுத்துறையில நான் போக போக தானே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கலாய்வு பண்ணி அதுக்கான தீர்வு சொல்ல முடியும். எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணணும்னா மாற்றம் வருமானா? மாற்றத்துக்கு மக்கள் விரும்பியிருக்காங்க. கடந்த ஆட்சியில் இந்த குறைகள் நிறைகள் எல்லாம் நம்ம உள்ளே போய் பார்த்தா தானே அதனுடைய விஷயங்கள் தெரியும். ஆக விரைவில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நல்லாட்சி கொடுப்பார். மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் சிறப்பாக இருக்கணும். ஒட்டுமொத்தமா பிரைவேட் பஸ்ஸஸ்க்கு ஃபில் பண்ணிருக்கனால பொதுமக்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அதுக்கான நடவடிக்கை என்ன இருக்கு? அது சம்பந்தமா அதிகாரிகள் கிட்ட கேட்டா ஒழுங்கான பதில் வர்றதில்ல. ஒட்டுமொத்தமா கடந்த ஆட்சியில் இருந்தது மாதிரியே தொடருமா, இல்ல அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டலின்படி இன்று ஆய்வுக்கு வந்திருக்கோம். கள ஆய்வுக்கு இன்று தானே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த தவறுகளாக இன்றைக்கி வரும் காலங்களில் நடக்காமல் பார்த்துட்டு தான் எங்களுடைய வேலை. நீங்கள் எங்கள் வேலையை கொஞ்சம் செய்ய விட்டீங்கன்னா நன்றி. பணியாளர்கள் குறைவு, தொகுப்பூதியம் மட்டும் ஆளுநர் வச்சிருக்கிறதுனால அவங்க வாடிக்கையாளர்கிட்ட பொதுமக்கள்கிட்டயும் மரியாதையா நடந்துக்கிறது இல்ல. வேலை போனா பரவாயில்ல என்ற எண்ணத்தோட பேசுறாங்க. பணியாளர்கள் நிரப்பப்படுமா? கூடிய விரைவில் அதற்கான தீர்வுகள் கண்டிப்பாக செயல்படுத்தப்படும்.